அடுத்த கேள்விக்கு நாம் வருவோம். கல்லெறியும் போது கல்லின் அளவு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வியாகும். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் என் அருமை சகோதரர்களே, நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கல்லெறியும் பொழுது ஒருவர் அந்த கல்லினுடைய அளவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் கற்களை பொறுக்கி தருமாறு நபி தோழர்களுக்கு பணிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் கற்களை பொறுக்கி கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படியான கற்களைத்தான் நீங்கள் எறிய வேண்டும். இய்யாக்கும் வல் குலுவ், மார்க்கத்தின் பெயரால் வரம்பு மீறுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். இதற்கு முன்னர் உள்ள சமூகங்கள் அழிந்ததெல்லாம் அவர்கள் வரம்பு மீறியதன் காரணத்தால் தான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் இங்கு விளங்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கற்களை ஒருவர் எரிகின்ற பொழுது அவர் நினைக்க கூடாது, நான் ஏதோ ஷைத்தானுக்குத்தான் நேரடியாக கற்களை எரிகின்றேன் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? அங்கே கற்களை எறிவதென்பது என் அருமையானவர்களே, வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மிகப்பெரிய தியாகத்தை தடுப்பதற்காக ஷைத்தான் வருகின்றான், ஷைத்தான் குறுக்கிடுகின்றான். அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கு அவர்கள் அடிமைப்படாமல், ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுகிறார்கள். எனவே இதை நினைவு கூறும் விதமாகத்தான் நாம் கற்களை எறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு ஹாஜியும் இதிலிருந்து பெறுகின்ற படிப்பினை என்னவென்று சொன்னால், என் அருமையானவர்களே, அதாவது நாம் ஷைத்தானுக்கு ஒருபோதும் கட்டுப்பட மாட்டோம். நாம் ஷைத்தானுடைய எதிரிகள். நாம் அல்லாஹ்வுக்குத்தான் கட்டுப்படுவோம். ஷைத்தானுக்கு நாம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு வணக்கம் தான் கற்களை எறிவதென்பது. அந்த இடத்தில் செருப்புகளை எறிவதோ அல்லது பேக்குகள் போன்றவர்கள் எறிவதோ, பெரும் பெரும் கற்களை எறிவதோ அல்லது தீய வார்த்தைகளை பேசுவதோ ஒரு ஹாஜி செய்யக்கூடாது. மாறாக அந்த கடலையுடைய அளவு, அந்த பருமனுடைய அளவு கற்களை தான் நாம் அங்கு எறிய வேண்டும். ஒவ்வொரு கல்லை எறியும் பொழுதும் நாம் தக்பீர் கூற வேண்டும். அடுத்ததாக என்